வெல்கம் டு ஷோடஷே ஆஸ்ட்ரோ. செப்டம்பர் மாத ராசி பலன்கள் செப்டம்பர் 2025. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மந்தோட பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்க்கும்போது, அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்க்கும்போது, குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு, சுக்கிரன் வந்து கடக ராசியில, சூரியன் கேது புதன் 3 கிரகங்களும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில இருக்காங்க, செவ்வாய் கன்னி ராசியில, ராகு கும்பத்துல, மீனத்துல சனி பகவான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸ் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ். அதே மாதிரி டிரான்சிட் கிரக பெயர்ச்சி பார்க்கும்போது இந்த மாதம் 13ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். 14ஆம் தேதி சுக்கிர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுவார். 15ஆம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். அதே சமயம் கம்பஸ்ட், அதாவது அஸ்தங்கத தோஷம், சூரியனுக்கு அருகில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரகம் வந்தாலும் கம்பஸ்ட் ஆகும். இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து கம்பஸ்ட் ஆகுறாரு. செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் வந்து அஸ்தங்கத தோஷம் அடைவார். அதே சமயம் செப்டம்பர் 20ஆம் தேதி அஸ்தங்கத தோஷத்திலிருந்து புதன் நிவர்த்தி ஆவார். ஒரு 13 நாள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பஸ்ட் ஆயிருப்பார் புதன் இந்த மந்த். அதே சமயம் ஒரு மேஜர் ஈவென்ட்னு பாத்தீங்கன்னா இந்த மந்த் கிரகணம் 2 கிரகணமே வருது இந்த மந்த். அதாவது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். இதுல சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது, பட் ஆனா சந்திர கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கு. பொதுவா வந்து சந்திர கிரகணம் எந்த இடத்துல நிகழ்தோ அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ன்றது இருக்கும். பட் ஆனா சூரிய கிரகணம் அப்படி கிடையாது. ஆல் ஓவர் வேர்ல்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும் சூரிய கிரகணத்துக்கு மட்டும். இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ரெண்டுமே வருது. பட் ஆனா சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது, சந்திர கிரகணம் மட்டும்தான் இந்தியாவில் தெரியும். அதாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி நைட் 8:58க்கு ஆரம்பிக்குது. செப்டம்பர் 8ஆம் தேதி விடிகாலையில, அதாவது 7ஆம் தேதி நைட் 8ஆம் தேதி விடிகாலையில 2:25 வரையும் இருக்கு. 2:25 AM வரையும் சந்திர கிரகணம்ன்றது இருக்கு. அதே சமயம் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியலன்னாலும் அந்த எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும் உலகம் பூராவே. செப்டம்பர் 21ஆம் தேதி 10:59 மணிக்கு ஆரம்பிக்குது இந்தியன் டைம் படி, நைட் 10:59க்கு. செப்டம்பர் 22ஆம் தேதி விடிகாலையில 3:23 வரையும் இருக்கு. அதாவது 21 செப்டம்பர் 10:59 PM டு 22 செப்டம்பர் 3:23 AM. இது வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய டைம். பட் ஆனா இது இந்தியாவில் தெரியாது, பட் ஆனா இம்பாக்ட்ன்றது இருக்கும் கண்டிப்பா ஓவராலா பார்க்கும்போது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்தோட பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் அண்ட் மேஜர் சேஞ்சஸ். இது ஒரு ராசியினருக்கும் என்னென்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். இப்போ வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ள போகலாம். துலா ராசி செப்டம்பர் 2025. செப்டம்பர் மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு மிக்சட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கு. லாபஸ்தானத்துல சூரியன் கேது புதன், 6ஆம் வீட்டுல சனி பகவான் வக்ர நிலையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 9ஆம் வீட்டுல குரு ராசியை பாக்குறாரு. பிளானட்டோட பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. சுக்கிரன் செவ்வாய் ராகு மட்டும் தான் கொஞ்சம் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. பட் அது ஓகே தான். துலா ராசிக்காரங்களுக்கு ஓவராலா பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் டைம்னு சொல்லலாம். பினான்சியலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த் துலா ராசிக்காரங்களுக்கு. கெரியர்ல மட்டும் கொஞ்சம் டல்லான ஒரு மூவ்மெண்ட்ன்றது தெரியலாம் மாதம் ஆரம்பிக்கும் போது. பிகினிங் ஆஃப் தி மந்த்ல 10ஆம் வீட்டுல சுக்கிர பகவான் இருக்கிறதால, அதுவும் பகை வீட்டுல இருக்காரு, சந்திர பகவானுடைய வீட்டுல இருக்காரு. ஜாப் ஆர் பிசினஸ் ரெண்டு இதுலயுமே வந்து கொஞ்சம் டல்லான ஒரு டைம் பீரியட் தான். செலவுகளும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், பட் ஆனா செலவுகளுக்கு ஏத்த பண வரவும் கண்டிப்பா இருக்கும். ஓவராலா பிகினிங் ஆஃப் தி மந்த் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்களுக்கு. அதே சமயம் செப்டம்பர் 7ஆம் தேதி 2 மேஜர் ஈவென்ட்ஸ்ன்றது நடக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா புதன் அஸ்தங்கத தோஷம் அடைவாரு. புதன் வந்து பாக்யாதிபதி 12ஆம் வீட்டதிபதி, லாபஸ்தானத்துல அஸ்தங்கத தோஷம் அடைவாரு. ஆல்ரெடி கேது சூரியன் சேர்ந்திருக்காங்க. 7ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம சந்திர கிரகணமும் அன்னைக்கு நடக்குது. துலா ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல நடக்குது சந்திர கிரகணம். பசங்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பசங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பசங்களுடைய ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். 5ஆம் வீடு ரொம்ப பலகீனம் அடையுது சந்திர கிரகணத்தாலையும் புதன் அஸ்தங்கத தோஷம் அடைகிறதாலையும். ஒரு 7ஆம் தேதிக்கு மேல துலா ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே சமயம் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி 12ஆம் வீட்டுல இருந்து ஜென்ம ராசிக்கே மாறுறாரு. கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வீண் கோவத்தை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா செவ்வாய் வந்து அக்ரெசிவ் பிளானட். 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி துலா ராசிக்காரங்களுக்கு. ஜென்ம ராசிக்கே வர்றாரு. குருவுடைய பார்வை இருந்தாலும் அவர் சுக்கிர பகவானுடைய வீடு, அதாவது பகை வீட்டுக்கு வர்றாரு. வீண் கோவத்தை அவாய்ட் பண்றது நல்லது. அதே சமயம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட்ன்றது உருவாகும். ஏன்னா செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டையே பாக்குறாரு. அது ஒரு பாசிட்டிவான அம்சம்னு கூட சொல்லலாம். செப்டம்பர் 14ஆம் தேதி சுக்கிர பகவான் 10ஆம் வீட்டுல இருந்து மூவ் ஆகி லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதாவது 11ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. சுக்கிரனுக்கு 11ஆம் வீடு நல்ல ஒரு பொசிஷன் தான், நல்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன். லாபஸ்தானம்ன்றது ராசி அதிபதி அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்துல மாறுறாரு. பட் இருந்தாலும் மத்த பிளானட்ஸோட டிரான்சிட் பார்க்கும்போது, அதாவது 15ஆம் தேதி புதனும் 17ஆம் தேதி சூரியனும் சிம்ம ராசியில இருந்து கன்னி ராசிக்கு மாறுவாங்க. இது வந்து துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம்னு சொல்லலாம். நெகட்டிவான ஒரு பொசிஷன். 17ஆம் தேதிக்கு மேல செலவுகள் வந்து அதிகரிக்க கூடும். செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. ஹெல்த்லயும் ரொம்ப
கவனமா இருக்கணும். தூக்கமின்மையால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் இது சரியான டைம்ன்றது கிடையாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்றது நல்லது. 12ஆம் வீடு ரொம்ப பலகீனமா இருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணமும் நடக்குது. இதுவும் பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் சொல்லலாம். அதுவும் 12ஆம் வீடு உங்களுடைய ராசியில இருந்து 12ஆம் வீட்டுல நடக்குது சூரிய கிரகணம் கன்னி ராசியில. இந்த கிரகணம் துலா ராசிக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. குறிப்பா ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஓவர் திங்கிங்கை பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கணும். ஓவர் திங்கிங்கால பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 12ஆம் வீட்டுல இருக்கிற சூரிய பகவான் சனி பகவான் சூரிய பகவானையும் பார்ப்பாங்க. மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கு இந்த கிரகணம் நடக்கிற டைம்ல. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம் தான். கோர்ட்டு கேஸ்ன்னு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பா கவர்மெண்ட் சைட்ல இருந்து பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சொத்து பிரச்சனை மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு நெகட்டிவா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்றது நல்லது இந்த டைம் பீரியட்ல. ஓவராலா துலா ராசிக்காரங்களுக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு நார்மலான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். கெரியர்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். 17th மேல குறிப்பா கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் அரசியல்ல இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு ரெபுடேஷன்ன்றது ஸ்பாயில் ஆகலாம். நீங்க பண்ணாத தப்புக்கு கூட உங்க மேல வீண் பழி வரலாம். துலா ராசிக்காரங்க 17ஆம் தேதிக்கு மேல பிசினஸ் அண்ட் ஜாப்லயும் ஒரு டல்லான ஒரு டைம் பீரியட் தான். எதிர்பார்க்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா லாபத்தை பார்க்க முடியாது. பிசினஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது இந்த டைம் பீரியட்ல. ஓவராலா துலா ராசிக்காரங்களுக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு டீசென்டான டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். பட் ஆனா ஒரு செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். குறிப்பா இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. துலா ராசிக்காரங்க ஒரு மிக்சட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 2025. இதுவரையும் நீங்க செப்டம்பர் மாதத்திற்கான கோச்சார பலன்களை பார்த்திருப்பீங்க. இந்த கோச்சார பலன்கள் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான 30 நாட்களுக்கான பலன்கள் மட்டும்தான். ஒரு மாத பலன் மட்டும்தான். இந்த கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். கோச்சாரம் அப்படின்றது வெறும் 20% மட்டும்தான் வேலை செய்யும். உங்களுக்கு மீதம் இருக்கிற 80% உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் வச்சு ஜெனரேட் பண்ணக்கூடிய உங்களுடைய சார்ட், பர்த் சார்ட். அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அது கூட கோச்சாரத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்றது கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த கோச்சாரத்தை நீங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சுயஜாதகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுலயும் குறிப்பா உங்களுடைய சுயஜாதகத்திலையும் டிவிஷனல் சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னும் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்டுக்கும் ஒரு டிவிஷனல் சார்ட் அப்படின்றது வேதிக் அஸ்ட்ராலஜில இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு கெரியருக்கு பாத்தீங்கன்னா தசாம்சம், ஃபைனான்ஸுக்கு ஹோரா, மேரேஜுக்கு நவாம்சம், சில்ட்ரன்ஸுக்கு சப்தாம்சம், எஜுகேஷனுக்கு சித்தாம்சம். இது மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கும் ஒரு டிவிஷனல் சார்ட்ன்றது இருக்கு. நம்ம டிவிஷனல் சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டை இன்னும் டீடைல்டா நம்ம அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதனால கோச்சாரத்தை பாத்தீங்கன்னா நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டிங்கும் நம்ம பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். உங்களுக்கும் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவை போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.